கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 3. இந்த அதிகாரத்தில் ஒரு 2 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வசனம் 11 சொல்லுது பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும், அதில் ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்போது நம்மளுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை ஒரு நஷ்டமான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு குப்பையமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். அப்படிங்கிறத நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழும்போது நம்மளுக்கு தெரிய வரும். அப்படியாக நம்ம அந்த ஒழுங்கான வாழ்க்கையை நம்ம வாழும்போது தான் நம்ம அந்த பின்னாடி இருக்கிற வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நினைவுக்கு வரும். அடுத்தது 12 சொல்லுது பாருங்கள், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்த பிறகு நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அல்லது நான் முற்றிலே எல்லாம் தேறினவனான, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கன்னு பேசாத, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அவருடைய பாடுகளையும் நம்ம எவ்வளோவோ அதை நம்ம ஆராய்ந்து தெரிய நம்ம எதிர்பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலே அவர் மேலும் மேலும் ஆண்டவருக்குரியான வார்த்தைகளை, அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய நோக்கமோ அவருடைய பாடுகளினுடைய ஐக்கியமோ அவர் மேலும் மேலும் தெரிந்து கொள்ள அவ்வளோ அக்கறையாகவும் ஆசையாகவும் அவர் இருந்திருக்காரு. அதுபோல் இன்றைக்கி எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளாமல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் மேலும் மேலும் நம்ம தெரிந்து கொள்ள எவ்வளவோ அக்கறை எடுத்துக்கிறோம். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தனுடைய வல்லமையை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்வது, அவருடைய பாடுகளை நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது, அதுக்காக தான் நம்மளை பிடிக்கப்பட்டார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம அவரை பற்றி இன்னும் மேலும் மேலும் நிறையா வார்த்தைகளை நிறையா நம்ம தெரிந்து கொள்ள ஆசையாய் நம்ம முன் வரணுங்கிறது குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நாமே பேசிக்கொள்ளாத அவரை பற்றி இன்னும் அநேக வார்த்தைகளை நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்ம ஒவ்வொருவரும் எவ்வளவோ நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையை, அவருடைய பாடுகளை குறித்து நம்ம எவ்வளோ தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம், அவரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.